உன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற வழி இதோ. உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். தகப்பன் நிமித்தமாக சாபத்திற்குள்ளான லேவி கர்த்தர் பட்சம் நான் நிற்கிறேன் என்று மோசேயிடம் சொன்னதினால் தேவன் அவன் மேல் அன்பு கூர்ந்து அவன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து தன் ஊழியத்தில் முன்னடத்த கிருபை செய்தார். முன்னோர்களின் சாபமோ மற்றவர்கள் நமக்கு கொடுத்த சாபமோ எதுவாய் இருந்தாலும் நாம் தேவன் பட்சமாய் நிற்கும் போது அவர் நம்மில் அன்பு கூர்ந்து நம் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவது மட்டுமல்லாமல் தனக்கென்று நம்மை விசேஷமானவர்களாக தெரிந்து கொள்ளுகிறாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, நீர் என் மேல் அன்பு கூர்ந்ததற்கு நன்றி. என் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காகவும் நன்றி. உம் பட்சத்தில் நான் இருக்க எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.